ஒரே 1 ஹவர்க்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் செய்யறது அப்படின்றது தான் இப்போ வீடியோ. முதல்ல நம்ம எப்பவுமே 1 ஹவர்க்குள்ளே சீக்கிரமாக சமையல் முடிக்கணும்னா முதல்ல வந்து கிச்சன் க்ளீனாக இருக்கணும். கிச்சன் கவுண்டர் டாப் வந்து க்ளீனாக இருக்கணும். அதோட வெசல்ஸ் பாத்திரங்கள்லாம் நல்லா கழுவி எல்லா பாத்திரமும் கழுவி ஒரு பாத்திரம் கழுவாமல் தீட்டு நமக்கு தேவையே பாத்திரம் சமையல் பண்ணுறது. அதனால் ஒரு பாத்திரம் கூட எல்லாம் க்ளீனாக கழுவி எடுத்துருந்தால் நம்ம 1 ஹவர்க்குள்ளே முடிச்சிடலாம். 1 ஹவர்னு ½ அன் ஹவரில் கூட முடிக்கலாம் நம்ம செய்கிறத பொறுத்து. இப்போ நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரி உருளைக்கிழங்கும் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கும் சேர்க்குறேன். இப்போ வந்து நான் உருளைக்கிழங்கு வேக போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. அதோட இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டவ்வில் ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன். இப்போ ஒயிட் ரைஸும் ஆகிடுச்சு, உருளைக்கிழங்கும் ஆகிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு இந்த குக்கரை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே நான் வந்து மாவு பிணைஞ்சிக்க போகிறேன் பூரிக்கு. இப்போ பூரிக்கு மாவு பிணையிறது எப்படின்னா, நான் வந்து இப்போ பூரிக்கு மாவு பிசைக்கிறேன். இவ்வளோ மாவு எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் முதல்ல சால்ட் போட்டுக்கிறேன். ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும் வேலைலாம். பூரி உப்பசமாக வேறு வரும். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு பூரி மாவை பிசைஞ்சிப்போம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா நம்ம பூரி மாவை ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. மீடியமான பதத்தில் இந்த மாதிரி தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு ஆயிடுச்சு. இனிமேல் அதை வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டு அதை கூட்டு பண்ண வேண்டியதுதான். உருளைக்கிழங்கு பூரி காலம்பு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடுறேன். எல்லாம் ஒரே ½ அன் ஹவர்க்குள்ளே கூட முடிச்சிடலாம். இப்போ இந்த பதத்துக்கு நானே பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக இப்படி பிடிச்சிப்போம். ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது மாவு. சாப்பாடு ஆயிடுச்சு, அதுக்குள்ளே குக்கர் பிரேக் போட்டுருவோம். இப்போ நான் பூரியை வந்து உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிக்க போகிறேன். இது கொஞ்சம் ஊறட்டும். நான் உருளைக்கிழங்கு கூட்டு பண்ணிக்க போகிறேன். இது இப்போ ஸ்டவ்வில் இதை கடாய் வச்சுருக்கேன். கடாயை ஆன் பண்ணுறதுக்கு கடாயை சூடாகிறதுக்குள்ளே நான் ஒரு வெங்காயத்தை அரிஞ்சிக்கிறேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, அவ்வளோதான். அதை போட்டு உருளைக்கிழங்க கூட்டு பண்ண வேண்டியது தான். இப்போ வெங்காயத்தை அரிஞ்சிட்டு தக்காளி அரியணும். சுவையான பிரேக்ஃபாஸ்ட் தயாராகிட்டுருக்கு. நம்ம பாத்திரம் ஒரு சிலர் வந்து தேவைப்படும் போது பாத்திரத்தை கழுவிட்டு சமையல் பண்ணுறாங்க. ஒரு சிலர் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் அதுக்கப்புறமா சமையல் பண்ணுவாங்க. இந்த 2 மெத்தட் தான் இருக்குது. நான் வந்து கழுவி வச்சுட்டு தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ பூரி இந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. வேறு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கிறேன். அப்போ தான் உரிக்க முடியும் தோல். இந்த உருளைக்கிழங்கு தோலை கூட யூஸ் பண்ணுறாங்க, முகத்துக்கு போட்டுக்கிறாங்க. இந்த தோலை முகத்துக்கு போட்ட உடனே அந்த முகத்துக்கு வந்து அது பளிச்சுன்னு வருது. இது பண்ண மாதிரி, ப்ளீச்சிங் பண்ண மாதிரி, முகம் ஃபேஷியல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அந்த உருளைக்கிழங்கு தோலை வந்து முகம் பார்க்குற கண்ணாடி அதுக்கெலாம் கூட இந்த உருளைக்கிழங்கு தோலை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த உருளைக்கிழங்கு தோலை உரிச்சிட்டேன். அதுக்குள்ளே நான் இது முடிச்சுட்டு வரேன். வெங்காயம் வந்து கடாய் காஞ்சிச்சு. எண்ணெய் விட்டுடுறேன். போது எண்ணெய், கடுகு போட்டுக்கிறேன். கடாய் போட்டுக்கலாம். போட்டேன்டா, வேண்டாம், போட்டேன், இப்போ தான் போட்டேன். அடுத்தது வந்து அது பொரியத்துக்குள்ளே இன்னும் 2 உருளைக்கிழங்கு அரிஞ்சிக்கலாம். இது தோலை வச்சுக்கலாம். இப்போ வந்து இது கொஞ்சம் கடுகு பொடிஞ்சிட்டு இது கொஞ்சம் செவந்த வரட்டும் இந்த கடலைப்பருப்பு. அப்போ வந்து நான் வந்து வெங்காயத்தை போட்டுக்கணும். பச்சை மிளகா அரிஞ்சு வைக்கணும். பச்சை மிளகா போட்டால் தான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த
உருளைக்கிழங்கு அடுப்பு பொடியுது. உருளைக்கிழங்கு தோலையை ஊற்றிட்டேன். அடுத்தது வந்து தக்காளி வேணும். இப்போ சுவையான உருளைக்கிழங்கு. எனக்கு சோம்பு கூட கொஞ்சம் போட்டுக்கிடலாம். அதாவது பெருசீரகம் சொல்வீங்களே, அந்த சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இது வதங்கட்டும். அதுக்குள்ளே தக்காளி எடுத்துட்டு வரேன். ஒரு தக்காளி போட்டுக்கலாம். சாப்பாடு ஆயிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் வதங்கின பிறகு உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இறக்கிட வேண்டியதுதான். உருளைக்கிழங்கு ஆயிடுச்சா? இது கொஞ்சம் சால்ட் தான் போட்டு போகிறேன். கல் உப்பு போடல. இப்போ ஒயிட் ரைஸ் ஆகிடுச்சா? நான் வந்து உருளைக்கிழங்கை மசித்து போட்டுக்கிறேன். உருளைக்கிழங்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிடலாம். சுவையான உருளைக்கிழங்கு தயாராகிடுச்சு. ரொம்ப ஈஸியான சமையல் ஓவர். இனிமேல் பூரி மட்டும் செய்ய வேண்டியதுதான். உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். இதில் உருளைக்கிழங்கு ஆயிடுச்சு பாருங்க. சுவையான உருளைக்கிழங்கு செய்தாச்சு. இனிமேல் பூரி. இப்போ பூரிக்கு மாவு ஊற்றியாச்சு. நான் தட்டிட்டு இனிமேல் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடாயில். அப்படியே எண்ணெய் சூடாகும். எண்ணெய் ஊற்றிட்டா எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் சூடாகட்டும். அதுக்குள்ளே பூரியை திரட்டிடலாம். நான் வந்து பூரி ஊற்றிட்டேன். எண்ணெய் சூடான பிறகு தான் நான் போடுவேன் எப்பவுமே. அப்போ தான் பூரி நல்லா உப்புசமாக வரும். இப்போ நான் பூரி செஞ்சுட்டேன். இனிமேல் லெமன் ரைஸ் தான். பாருங்க பூரி எப்படி உப்புசமாக வந்திருக்கு. நான் அது கூட எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு போடுவேன். இப்போ பூரி ஆயிடுச்சா? இது வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுப்பாங்க. பூரி தயாராகிடுச்சு. இந்த மாதிரி எல்லா பூரியும் போட்டு எடுத்துருவேன். எண்ணெய் சூடாக இருக்கணும். இந்த பாருங்க எவ்வளோ நல்லா உப்புசமாக வந்து பாருங்க பூரி. உப்புசலான பூரி தயாராகிடுச்சு. உருளைக்கிழங்கும் தயாராகிடுச்சு. இதை பாருங்க பூரி உருளைக்கிழங்கு பிரேக்ஃபாஸ்ட் தயாராகிடுச்சு. இனிமேல் இந்த லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு தான் இருக்கும். நான் ஒன்றா வேக போட மறந்துட்டேன். அப்புறம் பார்த்தா இப்போ மறுபடியும் தனியாக வேக போடுறேன் உருளைக்கிழங்கு. சரி, எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு தான் நம்ம பூரி மாவு போடணும். அப்போ தான் பூரி உப்புசெல்லாம் வரும். எண்ணெய் இப்போ 2 பூரி போட்ட உடனே
எண்ணெய் அப்புறம் கூலிங் ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 2-3 செகண்ட் கழித்து எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு அடுத்த பூரியை போடணும். அப்போ தான் பூரி வந்து எப்போயுமே உபசலாக வரும், இல்லைன்னா அப்படியே கட்டையாகிடும். லெமன் ரைஸ் பண்ணுவோம். லெமன் ரைஸ்க்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். நான் வந்து இது பச்சை மிளகா போட்டுப்பேன். கடலை பருப்பு போட்டுக்குவேன். கடலைப்பருப்பு, இந்த பொருள் இருக்கும். இதுக்கு வந்து கல்லுப்பு போடக்கூடாது, பெருங்காயத்தூள் போடலாம், மஞ்சத்தூள் போடணும் கண்டிப்பாக. மஞ்சத்தூள், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பச்சை மிளகா, கருவேப்பிலை. இப்போ சால்ட், எப்பவுமே லெமன் ரைஸ் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணுற பிறகு தான் லெமன் ஜூஸை ஊற்றணும். வெதெல்லாம் எடுத்து வச்சேன், வெறும் லெமன் ஜூஸு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்ட பிறகு நம்ம லெமன் ஜூஸை ஊற்றிக்கணும். சூட்டோடு கொதிக்க விடக்கூடாது. கொஞ்சம் ஆறின பிறகு கூட லெமன் ஜூஸ் ஊற்றணும். அவ்வளோதான். இப்போ ஊற்றிக்கலாம். இப்போ வந்து ஒயிட் ரைஸ் கடையில் ரைஸ் பண்ணிட்டு பார்த்தீங்களா, இதில் இப்போ இதில் நான் ஒயிட் ரைஸை போட்டு கலந்து எடுப்பேன். லஞ்சு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் உருளைக்கிழங்கு மட்டும்தான் செய்யணும். நம்மளுக்கு இப்போ சப்போஸ் புளிப்பாக இல்லைன்னா நான் ஒரு லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன், மேலே அப்படியே புழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ சுவையான லெமன் ரைஸ் தயாராகிடுச்சு. பூரி உருளைக்கிழங்கு தயாராகிடுச்சு. அடுத்தது உருளைக்கிழங்கு மட்டும் வறுவல் பண்ணணும். அது வெறும் மிளகாத்தூள் போட்டு வறுத்துருக்கோம். ரொம்ப சிம்பிள். அது உருளைக்கிழங்கு இருக்கிறது எல்லாம் தயாராகிடுச்சா. ஸ்டவ் வேறு மஞ்சள் கலரில் எரியுது. சரி, இப்போ உருளைக்கிழங்கு பண்ணிடலாம். மஞ்சள் கலரில் எரிஞ்சாலுமே கேஸ் வேஸ்ட் ஆகும்னு அர்த்தம். இப்போ நான் உருளைக்கிழங்கு வறுக்க போகிறேன். அதுக்கு வந்து கடுகு போட்டுக்கிறேன். இதுக்கு வெறும் மிளகாத்தூள், ஒரு தக்காளி போடுவேன். கடுகு பொடிட்டோம். இப்போ மதியம் லஞ்சு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு வறுத்துட்டு மஞ்சள் கலரை எரியுது. முதல்ல ஸ்டவ்வை ரெடி பண்ணணும். கடுகு பொடிஞ்சிச்சு. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கிறேன். இதோட தக்காளி ஒன்று புழிஞ்சு போட்டுக்கிறேன். நல்லா பழுத்த தக்காளி அதையும் புழிஞ்சு போட்டுக்கிறேன். மஞ்சள் கலரில் எரினால குக்கர்லாம் நான் கருப்பாக கறி பிடிக்கிற மாதிரி. அதுக்கு தான் ஸ்டவ் அப்பப்போ ரெடி பண்ணணும். ஸ்டவ்வை ஒரு ஸ்டவ் டெய்லிது, ஒன்று நல்லா எரியும். இப்போ 2 பூண்டு தட்டி போட்டுக்கிறேன். அப்போ தான் கேஸ் ப்ராப்ளம்லாம் வராது, வாயு தொல்லை வராது. அதனால் 2 பூண்டு தட்டி போட்டுக்கிறேன். பூண்டு இப்போ பூண்டு போட்டேன். அடுத்தது வந்து நல்லா வதங்கட்டும். வதங்கினோன்னு இந்த உருளைக்கிழங்கு நான் தோல் உரிச்சு வச்சுருக்கேன். இதையும் போட்டுட்டு மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு இறக்க வேண்டியது. தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. இப்போ இதை நான் வந்து இப்படி கட் பண்ணி போட்டுக்கிறேன்.
கத்தியில் கூட கட் பண்ணலாம். மிளகாத்தூள், சால்ட், தேவையான உருளைக்கிழங்கு தயாராகிடுச்சு. இப்போ சால்ட் போடணும். கொஞ்சமாக போடணும் சால்ட். உப்பு போட்டுட்டேன். அடுத்தது மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன். நல்லா பரட்டி எடுத்துக்கலாம் வாசனை போகிற அளவுக்கு. இதோட பட்டாணி வேக வச்சு போடணும்னு போடலாம். மிளகாத்தூளை வந்து எண்ணெயிலே போட்டுக்கணும், அப்போ வாசனை வந்து வராது, பச்சை வாசனை. சுவையான உருளைக்கிழங்கு தயாராகிடுச்சு. இப்போ அது கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கம்மியாக இருக்குது. சுவையான உருளைக்கிழங்கு தயாராகிடுச்சா? கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கிடலாம். கழுவிட்டு கிளம்பிட்டியா ஸ்கூலுக்கு? போயிட்டு வா. 9 மணிக்கு போ டைம். இப்போ ஸ்கூல் இப்போ வெளில போய் உட்காந்துருக்கேன். சிம்மில் வச்சுப்போம். டேஸ்ட் பண்ணுவோம். நம்ம டேஸ்ட் சுவையான உருளைக்கிழங்கு தயாராகிடுச்சு. இன்றைக்கி லன்ச் வந்து லெமன் ரைஸ், உருளைக்கிழங்கு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரி, உருளைக்கிழங்கு. ஓகே.